எல்லாருமே கல்யாணத்துக்கு முன்னாடி தான் ஒரு பொண்ணோ இல்ல பையனையோ இவங்க நம்ம குடும்பத்துக்கு சரியானவங்களா இல்லையா அப்படிங்கறத முடிவு செய்வாங்க. ஆனா இங்க ஒரு ஃபேமிலி மேரேஜுக்கு அப்புறமா அவங்க கூட ஒரு கேம் ஆடினாதான் அவங்க ஃபேமிலியில ஒரு மெம்பர் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதுவுமே தெரியாது நம்ம ஹீரோயின் அந்த கிறுக்குத்தனமான ஃபேமிலிக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு போய் அந்த கேமை விளையாடி அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வெளியே போறாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெடி ஆர் நாட். இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் இப்ப பார்க்கலாம். டோனி லீ டிமாஸ், இவருக்கு பெக்கின்ற வைஃபும் ஹெலன்ற தங்கச்சியும் இருக்காங்க. ஹெலனோட ஹஸ்பண்ட் தான் சார்லஸ். டேனியலோட வைஃப் சேரிட்டி. அலெக்ஸோட வைஃப் கிரேஸ். அப்புறம் எமிலி இருக்காங்க. எமிலியோட ஹஸ்பண்ட் ஃபிட்ச். இதுதான் இந்த லீ டிமாஸோட குடும்பம். இந்த குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமான வேலைக்காரனா இருக்காரு ஸ்டீவன்ஸ். பல வருஷமா ஒரு கிறுக்குத்தனமான சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணி இந்த படம் போகும். இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பெரிய அரண்மனையை காட்டுறாங்க. அதோட மூவி ஸ்டார்ட் ஆகுது. அதுல டேனியல் அலெக்ஸ் ஒரு லைட்டை பிடிச்சிட்டு பயங்கரமா ஓடிட்டு இருக்காங்க. டேனியல் அலெக்ஸ் ஒரு பத்திரமா ஒரு கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்க சொல்றான். அப்போ நெஞ்சில அம்பு பாஞ்சதோட சார்லஸ் வரான். எல்லாரும் என்ன கொலை பண்ண ட்ரை பண்றாங்க, என்ன காப்பாத்து டேனியல் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். ஆனா டேனியல் மாட்டி விட்டுறான். உடனே அங்க நிறைய பேர் மாஸ்க் போட்டு வர்றாங்க. ஹெலன் முன்னாடியே சார்லஸ் மேல அம்பை விட்டு கொல்றாங்க. ஹெலன் ஃபர்ஸ்ட் துடிச்சு அழுகுறாங்க. அப்புறம் திடகாத்தமா போயிடுறாங்க. உடனே வந்து ஒரு டோர் மூடுது. அதுல லீ டிமாஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இவங்கெல்லாம் யாரு, எதுக்காக இந்த மாதிரி கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. 30 years அப்படின்னு சொல்லி போடுறாங்க. லீ டிமஸோட பசங்க டேனியலுக்கும் எமிலிக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. இப்ப கடைசி பையனான அலெக்ஸுக்கு மேரேஜ் ஆக போகுது. இவங்க தான் ஹீரோயின் கிரேஸ். இவங்களுக்கு சொந்த பந்தம்னு யாருமே இல்ல. அலெக்ஸுக்கும் கிரேஸுக்கும் இடையான காதல் தான் இப்ப கல்யாணத்தை நோக்கி வந்திருக்கு. இவ்வளவு பெரிய ஃபேமிலியா இருக்கிற அலெக்ஸோட அப்பா கண்டிப்பா நம்மள ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கிரேஸ். அப்போதான் அங்க அலெக்ஸ் வரான். வா வெட்டிங் டைம் ஆச்சு, கீழே போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அங்க பாரு, கீழே பாரு, உங்க அப்பாவோட மூஞ்சிய பாரு, சாவு கூட்டத்துக்கு அந்த மாதிரி உட்காந்துருக்காரு. அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றா கிரேஸ். இல்ல கிரேஸ், உன்னை அவர் கண்டிப்பா வெறுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றான். அப்போ கிரேஸ் அலெக்ஸ் கிட்ட சொல்றா, இன்னும் ஒரு 30 நிமிஷத்துல நீ எனக்கு ஹஸ்பண்ட் ஆக போற. இந்த லீ டிமாஸ் கேமிங் இந்த ஃபேமிலிக்குள்ள நானும் ஒரு மெம்பர் ஆக போறேன் அப்படின்னு சொல்றா. வெட்டிங்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் நடந்துகிட்டு இருக்கு. அங்க என்ன வேணா நடக்கட்டும், எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி சம்மந்தம் இல்லாம உட்காந்துருக்காங்க ஹெலன். இவங்க தான் மூவி ஸ்டார்ட் ஆனப்போ அழுதாங்க. இவங்க கண்ணு முன்னாடி தான் இவங்களோட ஹஸ்பண்ட் சார்லஸை கொண்டு தூக்கிட்டு போனாங்க. அவங்க கிரேஸை முறைச்ச மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. கிரேஸுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அலெக்ஸ் சொல்றான், இது நீ ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத, அவங்களுக்கு ஒரு வேலை கிடையாது, இப்படிதான் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க, இவ எந்த இடத்தை சேர்ந்தவ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ இதை ஃப்ரீ ஆகுடு அப்படின்னு சொல்றான். அங்க டேனியலோட வைஃப் சேரிட்டி டேனியல்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இவ என்ன பார்க்க இப்படி இருக்கா, ஏதோ பார்ல சரக்கு வைக்கிறவ மாதிரி, இவ கண்டிப்பா நம்ம ஃபேமிலியில ஒருத்தி ஆக முடியாது அப்படின்னு சொல்றா. அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அந்த மனசு தான் அலெக்ஸுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். இந்த வெட்டிங்க்கு அலெக்ஸோட அக்காவான எமிலியும் அவங்களோட ஹஸ்பண்டும் வரல. ஒரு வழியா வெட்டிங் நடந்து முடியுது. அலெக்ஸும் கிரேஸும் ரொம்ப குஜாலா இருக்காங்க. நீ என்னோட ஹஸ்பண்ட் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்து கொஞ்சம் கொலாவுறாங்க. சரி பேண்டை கிளட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட ரெடி ஆகுறாங்க. இல்ல முடியாது, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்றான் அலெக்ஸ். எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், இப்போ நீ கிளட்டல அப்படின்னா நானே கிளட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா கிரேஸ் சாக்காயிடுறா. அங்க குரங்கு மூஞ்சியோட நின்றுட்டு இருக்காங்க ஹெலன். ஷிட், இங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. இதையெல்லாம் நீங்க கதவை மூடிக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எதுவுமே நடக்கல, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க சீக்கிரமா கீழே வரோம் அப்படின்னு சொல்றான். யார் அவங்க இப்படி வந்து பயமுறுத்துறாங்க? ஒரு நிமிஷம் நான் அப்படியே பதறி போயிட்டேன். சாரி ஹனி, அவங்க வந்து என்னோட ஆன்டி ஹெலன், அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் இது என்ன சீக்ரெட் டோர் இருக்கு, சரி யாரு கீழே வெயிட் பண்றா அப்படின்னு சொல்லி கேட்குறா கிரேஸ். இந்த விஷயத்தை தான் நான் உன்ட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நைட் நீ ஒரு கேம் பிளே பண்ணணும். இந்த லீ டிமாஸ் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தங்க புதுசாக ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா அந்த கேமை பிளே பண்ணணும். கிரேஸ் ரொம்ப வித்தியாசமா ஃபீல் பண்றா. கேம் ஆடணுமா, இப்போவா, எந்த மாதிரியான கேம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அலெக்ஸ் சொல்றான், அது ஒரு சின்ன ஒரு கார்டு கேம், அதை நீ எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நான் கண்டிப்பா இந்த கேமை விளையாடி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா கிரேஸ். எங்க ஃபேமிலியோட தொழிலே கேம் தான். இந்த கேம்ல தான் நாங்கள் நிறைய மணியை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நிறைய சம்பாரிச்சு இருக்கோம். அதனால இந்த சம்பிரதாயம் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு. சரி ஓகே, நான் ப்ளே பண்ணுறேன், கண்டிப்பாக இதில் நான் வின் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா கிரேஸ். இல்லை நீ வின் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது, நீ ஜஸ்ட் ப்ளே பண்ணா போதும். இந்த கேமை விளையாடி முடிச்சுட்ட அப்படின்னாலே நீ எங்களோட ஃபேமிலியில் ஒருத்தி ஆயிடுவ அப்படின்னு சொல்கிறான் அலெக்ஸ். கிரேஸுக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப அதிர்ச்சியாக உட்காந்துருக்கா. இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப அபத்தமாக இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, எங்கள் ஃபேமிலியே ஒரு வித்தியாசமான ஃபேமிலி. இந்த மாதிரியான சடங்குகளெல்லாம் நாங்கள் பல வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கேமை இன்னைக்கு மட்டும் விளையாடினா போதும், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் அலெக்ஸ். இந்த கேமை ப்ளே பண்ணாதான் உன் ஃபேமிலி என்ன அக்செப்ட் பண்ணும், அப்படின்னா யாரெல்லாம் என்ன சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்களோ அவங்களுக்காக நான் விளையாடி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறா கிரேஸ். கீழே அலெக்ஸும் லீ டிமாஸும் பேசிகிட்டு இருக்காங்க. கிரேஸ் கிட்ட இந்த கேமை பற்றி எல்லாமே சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லைப்பா, நான் எதுவும் அந்த அளவுக்கு ஓப்பனாக சொல்லலை அப்படின்னு சொல்கிறான் அலெக்ஸ். சரி, சப்போஸ் அவள் அந்த கார்டை எடுத்துட்டா அப்படின்னா நீ என்ன பண்ணணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அலெக்ஸ் எதுவும் பதில் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறான். அப்போ அவங்க அலெக்ஸோட அக்கா எமிலியோட ஹஸ்பண்ட் ஃபிட்சும் வராங்க. கிரேஸும் எமிலியும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க.
அப்போ கிரேஸ் சொல்றா, நான் உங்க ஃபேமிலியில ஒரு பார்ட் ஆக போறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றா. எனக்கும் தான் அப்படின்னு சொல்றா எமிலி. உடனே நம்ம குரங்கு மூஞ்சி ஆன்ட்டி ஹெலன் கடுப்பாயிடுறாங்க. அவர் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தி அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ண முடியாது, அவர் தான் முடிவு பண்ணணும். அப்புறம் நம்ம வேலைக்கார ஸ்டீவன் டைம் 11:55 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அலர்ட் பண்ணுறான். எல்லாரும் மூஞ்சுமே சோகமாயிடுது. உடனே லீ டீமாஸ் அந்த ரூம் கிட்ட கூட்டு போறாரு. இந்த ரூம் தான் மூவி ஸ்டார்ட் ஆனப்போ காட்டினது. இந்த ரூம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக மட்டும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் உள்ள போய் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கிரேட் கிராண்ட்ஃபா கையில் கன் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப வித்தியாசமாக உணர்றா கிரேஸ். எல்லாரும் வருஷலாம் டேபிளில் உட்காந்துருக்காங்க. கிரேஸை கூப்பிட்டு உட்கார சொல்றாரு லீ டீமாஸ். உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஃபேமிலி வந்து ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ கிரேஸ், எங்களோட இந்த ட்ரெடிஷன்ல இன்னைக்கு நீயும் கலந்துக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்றாரு. என்னோட தாத்தாவோட தாத்தா அந்த காலத்துல ஒரு பிரிண்டிங் ஷாப்பை வச்சிருந்தாரு. கொஞ்சம் பிளேயிங் கார்ட்ஸையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதோட அடுத்த தலைமுறையா என்னோட தாத்தா கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் குட்ஸையும் போர்டிங் கேம்ஸையும் சந்தையில விட்டாரு. அதுக்கப்புறம் என்னோட தலைமையில லீ டீமாஸ் ஃபேமிலி கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்போர்ட்ஸ் டீமை நாங்கள் வச்சிருந்தோம். அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு, நல்லா வளர்ந்துருக்கோம் நாங்கள். இது லக்கு மட்டும் இல்லை, இதில் வேற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் உணர்றோம். கடவுள் போல ஏதோ ஒரு சக்தி, அதுதான் இந்த பாக்ஸ். என்னோட தாத்தாவோட தாத்தா ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவர் இந்த கடல் வழி வாணிகத்தில் நிறைய சிறந்து விளங்கினாரு. அப்போ ஒரு நாள் கப்பலில் போயிட்டு இருக்கப்போ லீ பெயில் அப்படின்ற ஒருத்தரை சந்திச்சாரு. அந்த லீ பெயில் அந்த கப்பலில் ஒரு பேசஞ்சர். என்னோட தாத்தாவோட தாத்தாவும் அந்த லீ பெயிலும் ரொம்ப நேரமாக பேசிட்டு இருந்தாங்க, அவரோட பிஸ்னஸ் பற்றியும் பிளேயிங் கார்ட்ஸை பற்றியும். அப்போ லீ பெயில் ஒரு பந்தயம் வச்சாரு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பாக்ஸை கையில் கொடுத்து இந்த பாக்ஸில் உள்ள ரகசியத்தை நீ கரைக்கு போகிறதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் நீ பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற காசு எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பந்தயத்தை வைக்கிறாரு. என்னோட தாத்தாவோட தாத்தா ரொம்ப நேரமாக ஸ்டடி பண்ணி அந்த மிஸ்ட்ரியை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இந்த லீ டீமாஸ் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க புதுசாக ஜாயின் பண்ண வராங்க அப்படின்னா அவங்க இந்த கேமை ப்ளே பண்ணணும். இந்த பாக்ஸ்குள்ளே நாங்கள் ஒரு எம்டி கார்டை போடுவோம். நீ அதுலேருந்து ஒரு கார்டை எடுக்கணும். மிஸ்டர் லீ பெயில் நம்மக்கிட்ட நீ எந்த கேம் ஆடணும் அப்படிங்கிறத சொல்லுவார். அப்போ டேனியலோட ஒய்ஃப் சேரிட்டி எனக்கு செஸ் விளையாட்டு கிடைச்சது அப்படின்னு சொல்றா. கிரேஸ் அந்த பாக்ஸ் எடுத்து அதுல இருந்து ஒரு கார்டை டிரா பண்றா. அதுல ஹைட் அண்ட் சீக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சுத்தி உள்ளவங்க எல்லார் மூச்சும் ரொம்ப கொடூரமா மாறிடுது, ரொம்ப சோகமா இருக்காங்க. கிரேஸ்க்கு ரொம்ப ஒரே காமெடியா இருக்கு. ஹைட் அண்ட் சீக்கா, இதையா நம்ம விளையாடணும் அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதெல்லாம் எதுவும் இல்லை, அலெக்ஸுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருது, டேட் ஹைட் அண்ட் சீக் வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். இதுதான் நம்ம விளையாடணும் அப்படின்னா நம்ம அது கண்டிப்பா விளையாடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு லீ டீமாஸ். சரி, யார் ஹைட் பண்ணும் யார் சீக் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கிரேஸ். சரி நீ போய் ஹைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சரி கிரேஸ், நீ என்ன வந்து தனியாக ரூமில் பாரு அப்படின்னு சொல்கிறான் அலெக்ஸ். ஏன் இது ரொம்ப வித்தியாசமான கேமாக இருக்குது, நான் கண்டிப்பாக விளையாடிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறா கிரேஸ். அலெக்ஸால் அங்கே வேறு எதுவுமே பேசிக்க முடியல, எல்லாருமே இருக்காங்க. இந்த கேமோட ரூல்ஸ் எல்லாம் வெரி சிம்பிள். நீ இந்த வீட்டில் எங்கே வேணா ஒளிஞ்சிக்கலாம், ஒரு 100 கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உன்னை வந்து நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இந்த கேம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கு, நீங்கள் செக்யூரிட்டி கேமராஸ்லாம் வச்சிருக்கீங்க, என்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்றா கிரேஸ். இல்லை அந்த கேமராலாம் நாங்கள் ஆஃப் பண்ணிடுவோம், எங்கள் கிரேட் கிராண்ட் ஃபாதர் யூஸ் பண்ண அதே மெத்தடில் உள்ள கேமை தான் நாங்கள் திரும்பி விளையாட போகிறோம். ஸோ அதனால வந்து இங்கே செக்யூரிட்டி கேமராஸ்லாம் இருக்காது. ஸோ இந்த கேமில் நான் வின் பண்ணவே முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறா கிரேஸ். இல்லை நீ வின் பண்ணலாம், அதிகாலையில் சூரியன் உதிக்குதோ அது வரைக்கும் நீ மறைஞ்சிருந்துட்ட அப்படின்னா அதில் நீ தான் வின் அப்படின்னு சொல்கிறாரு லீ டீமாஸ். ஓகே கிரேஸ், குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே நம்ம வேலைக்கார 100 கவுண்ட் பண்ணுறதுக்காக ஹைட் அண்ட் சீக் அப்படின்ற ஒரு பாட்டை போட்டு விட்றான். எல்லாருமே வெப்பன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ரெடி ஆகுறாங்க. கிரேஸ் ஓடி போய் சின்ன வயசில் அலெக்ஸ் ஒளிஞ்சிக்கிட்டு அதே கபோர்டில் போய் ஒளிஞ்சிக்கிறா. கிரேஸ் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, இதுதான் அவனோட வெட்டிங் நைட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் வெப்பன்ஸோட கிரேஸை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரம் தான் கபோர்ட்லேயே ஒளிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளில கிளம்புறா. அப்போ அந்த கபோர்டில் அவரோட ட்ரெஸ் மாட்டி கிளையுது. அங்கேருந்து சத்தம் போடாமல் போயிட்டு இருக்கா. அங்கே கிளாராவோட வாய்ஸ் கேட்குது. அங்கே யார் வரா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. சத்தம் போடாமல் அலெக்ஸ் அவளை வாயை பொத்தி பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். நான் சொல்கிறத கவனமாக கேளு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிறான் அலெக்ஸ். கிளாரா சத்தம் கேட்டு இவங்க ரூம்க்கே வந்துடுறா. இவங்களை தேடிக்கிட்டு இருக்கா. நீ இங்கே தான் இருக்கும் தெரியும், வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. திடீர்னு கிளாராவை எமிலி சுட்டுறா. கிரேஸ் அதை பார்த்து கொலை நடுங்கி போயிடுறா. எமிலி ரொம்ப சந்தோஷத்தில் குதிச்சிட்டு இருக்கா. அப்பா நான் அவளை கொண்டுட்டேன், நான் கிரேஸை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. கிட்டக்க வந்து பார்த்தா அது வந்து கிரேஸ் இல்லை, கிளாரா. இந்த எமிலிக்கு இதுதான் வேலை. இந்த ஃப்ரெண்ட்ஸ் மூவியில் சார்லி எப்படி அடிச்சு போடுவாங்களோ அதே மாதிரி கிட்னாப்ஸ் அடிக்காமல் இவங்களும் அடிச்சு போட்டுறாங்க. அங்கேருந்து லீ டீமாஸ் வராரு. உடனே டேனியல் திட்டுறான், வெட்டிங் ட்ரெஸ்ல இருக்கிறவங்களும் இவங்களையும் உனக்கு அடையாளம் தெரியாதா? கிரேஸ் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ஒயிட் கலரு, இவ போட்டிருக்கிறது வந்து ப்ரௌன் கலரு, இதை போய் நீ போய் சுட்டிருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறான். லீ டீமாஸும் திட்டுறாரு, எதுக்கு நீ அவரோட ஃபேஸ்ல சுட்டிருக்க, இப்படி சுட்ட அப்படின்னா உடனே செத்து போயிடுவா
அப்புறம் எப்படி நம்ம அவளை பலி கொடுக்க முடியும்? உடனே டேனியல் கேக்குறான், இது வந்து கவுண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இது கவுண்ட் ஆகாது, மனக்குளத்துல யார் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம வந்து கொலை பண்ணணும், அப்பதான் அது வந்து நம்மளுக்கு கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஆன்ட்டி ஹெலன். சரி, இதை வந்து கிரேஸ் பாத்திரக்கூடாது, இவ்வளவு எங்கேயாவது தூக்கி கொண்டு போய் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இது எல்லாத்தையும் கட்டில் கீழே உட்காந்து அலெக்ஸும் கிரேஸும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கிரேஸ் ரொம்ப கொலை நடுங்கி போய் உட்காந்துருக்கா. அலெக்ஸ் ரொம்ப பதட்டமா இருக்கான், கிரேஸ் எப்படியாவது காப்பாத்தணும்னு. கிரேஸ் உன்னோட கீஸ் போன்லாம் எடுத்துக்கோ, இங்க கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்றான். கிரேஸுக்கு ரொம்ப கோவமா வந்துருது. இங்க என்ன நடக்குது, ஏன் என்கிட்ட எதுவுமே நீ சொல்லல? கிரேஸ், ஒண்ணுமே இல்ல, நீ ஒரு தப்பான கார்டை எடுத்துட்ட, ஹைட் அண்ட் சீக். அவங்க சூரியன் உதயத்துக்குள்ள உன்னை கொலை பண்ணல அப்படின்னா இந்த ஃபேமிலிக்கு பெரிய சாபம் வந்துடும். ஸோ இப்போ இங்கேருந்து நீ தப்பிச்சு போயாகணும். ஆனா அது அவ்வளோ ஈஸி இல்ல, இந்த ஹவுஸ் ஃபுல்லா எல்லாமே லாக் ஆயிருக்கு. கிரேஸுக்கு செம கோவம் வந்துருது. உனக்கு தெரியும் தானே இந்த கார்டு எடுத்தா இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியும் தானே, ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி திட்டுறா. இல்ல எனக்கு தெரியாது, யாருமே இதுக்கு வர நான் கார்டு எடுத்து நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த விஷயங்கள்லாம் மட்டும் நான் கேள்வி மட்டும் தான் பட்டிருக்கேன். அப்படியே உன்னோட பைத்தியக்கார ஃபேமிலி என்னை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க, அப்படி அவங்க உன்னை கொலை பண்ணாட்டிய அவங்களும் செத்துருவாங்க, நானுமே செத்துருவேன் அப்படின்னு சொல்றான் அலெக்ஸ். யாராவது இந்த ஃபேமிலிக்கு மேரேஜ் பண்ணி வராங்க அப்படின்னா அவங்க ஒரு கேமை ப்ளே பண்ணணும். நீங்க அந்த கேமை ப்ளே பண்ணல அப்படின்னா நீங்க செத்துருவீங்க. உனக்கு இதெல்லாம் கேட்டா ரொம்ப பைத்தியக்காரத்தன மாதிரி தெரியும், நம்ப கூட மாட்டேன் என்ன நீனு. ஆனா நான் இப்ப சொல்றது எல்லாமே உண்மை. இதே மாதிரி விஷயம் என் அங்கிளுக்கு நடந்திருக்கு, அவருக்கு மேரேஜ் நடந்துச்சு, அவர் இதே மாதிரி நான் கேம் ப்ளே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் காலையில அவர் செத்து போயிட்டாரு. இதே மாதிரி தான் என் கசினுக்கு ஒரு மேரேஜ் நடந்துச்சு, அவங்களும் இதே மாதிரி கேம் ப்ளே பண்ணல, அவங்களும் இதே மாதிரி இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயம்லாம் நான் கண்ணால பார்த்தது கூட கிடையாது, எல்லாமே எனக்கு கேள்விப்பட்டது தான். ஸோ இந்த கேமை நீ கண்டிப்பா பண்ணி விளையாடி ஆகணும். உங்க ஃபேமிலியே ஒரு பைத்தியக்கார குடும்பம், ஏதோ சபிக்கப்பட்டிருக்கீங்க. இப்படிப்பட்ட குடும்பத்துல என்ன கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டு நீனு எந்த விஷயத்துமே எனக்கு வார்ன் பண்ணல, நீனு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு கூட நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு கண்ணா பின்னாடி திட்டி ரொம்ப கோவப்படுறாங்க கிரேஸ். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீ என்னை விட்டு போயிருப்ப, என்ன மேரேஜ் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான் அலெக்ஸ். எனக்கு எல்லாமே நீ தான், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நீ இங்கேருந்து இப்போ இங்கேருந்து வெளில போய் ஆகணும். நான் சொல்றது கேளு, இங்கேருந்து போனேன் அப்படின்னா கிச்சன் ரூம் வரும், நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் செக்யூரிட்டி ரூமுக்கு போறேன், அங்க போயிட்டு இருக்கிற டோர் எல்லாமே நான் அன்லாக் பண்ணி விட்டுறேன், நீ அந்த கிச்சன் டோர் வழியா தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அலெக்ஸ் போயிடுறான். கிரேஸுக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கா, ரொம்ப பதட்டமாவும் இருக்கா. கிரேஸ் அலெக்ஸ் சொன்ன மாதிரி அந்த ரூட் வழியா போறா. கிச்சன் டோர் வருது, பார்த்தா அந்த இடத்துல 2 டோர் இருக்கு. எந்த டோர் வழியா போகணும் அப்படிங்கிறது கிரேஸுக்கு தெரியல. ஒரு டோரை ஓபன் பண்றா, அங்க லீ டிமாஸ், ஹெலன், டேனியல் 3 பேரும் கிளாராவை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுமே கிரேஸை பாத்துடுறாங்க. திரும்பி நம்ம எமிலி வந்துடுறாங்க. அவங்களுக்கு தான் சுடவே தெரியாது, கண்ணாபுரான்னு சுட ஆரம்பிச்சிடுறாங்க. லீ டிமாஸ் கண்ணாபுரான்னு திட்டுறாரு, எமிலி உனக்கு கரெக்டா குறி பார்த்து கூட சுட தெரியாதா? எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு எப்படி சுடணும்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லி அழுவுறா எமிலி. கிரேஸ் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறா. அங்க போயிட்டு டோர் எல்லாம் திறந்து பாக்குறா, எந்த டோருமே திறக்க மாட்டேங்குது, எல்லாமே லாக் ஆயிருக்கு. போன் எடுத்து ட்ரை பண்றா, போனுமே ஒர்க் ஆகல. யாரும் அங்க வர மாதிரி சத்தம் கேக்குது. கிரேஸோட ஹார்ட் பீட் எல்லாம் பயங்கரமா துடிக்குது. பார்த்தா அங்க டேனியல் வரான். நான் இங்க தண்ணி குடிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். நான் எல்லாரையும் கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்றான். இல்ல நீ கூப்பிட கூடாது, என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா கிரேஸ். இந்த கேமோட முடிவு உனக்கு நல்லதா அமையாது அப்படின்னு சொல்றான் டேனியல். டேனியல் நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், என்ன இங்க காப்பாத்தி விடு அப்படின்னு சொல்லி கேட்கிறா கிரேஸ். சாரி கிரேஸ், என்னால உன்னை காப்பாற்ற முடியாது, நான் இங்க 10 செகண்ட் எண்ணுவேன், அதுக்குள்ள இங்க நீ தப்பிச்சு போயிடு, அதுக்கப்புறம் நான் எல்லாரையும் கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். இவங்கிட்ட கேட்கறது இனிமே வேலைக்கு ஆகாது, நம்ம தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போறா கிரேஸ். எல்லாரையுமே கூப்பிட்டுறான் டேனியல். கிரேஸ் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல நான் கொஞ்சம் இதுல மிஸ் பண்ணிட்டேன் அவளை அப்படின்னு சொல்றான் டேனியல். அங்கேருந்து பதட்டமா வராரு எமிலியோட ஹஸ்பண்ட் ஃபிட்ச். என்னாச்சு, அவளை பிடிச்சாச்சா, இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இல்ல இன்னும் கேம் முடியல, நம்ம அவளை கொலை பண்ண போறோம் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. எமிலி தான் தப்பா கிளாராவை சுட்டுட்டா, அவ செத்து போயிட்டா அப்படின்னு சொல்றான் டேனியல். நம்ம எமிலி திரும்பி கண்ணை மறந்துடுறாங்க. அப்பா என்னோட கண்ணை நான் எங்கேயோ போட்டுட்டேன்னு சொல்லி அழுறாங்க. இந்த என்னோட கிராஸ்போ வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு எமிலியோட ஹஸ்பண்ட். அந்த கிராஸ்போ வாங்கினதோட சும்மா இல்லாமல் அதை தொட்ட உடனே யாரையும் சுட்டு போடுறாங்க. அந்த ஷாட்டில் வேலைக்காரங்க செத்து போயிடுறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புறாங்க எமிலி. சரி பேபி நீ ரொம்ப ஃபீல் பண்ணாதவா, நம்ம கொஞ்சம் வாக் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாரு எமிலியோட ஹஸ்பண்ட் ஃபிட்ச். உடனே டேனியலோட ஒய்ஃப் சேரிட்டி கேட்குறாங்க, இது கவுண்ட் ஆகுமான்னு சொல்லி திரும்பி கேட்குறாங்க. ஆன்ட்டி ஹெலனுக்கு செம கோவம் வந்துடுது. என்ன எப்போ பார்த்தாலும் எல்லாரும் அதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, பிரைட்ல உள்ளவங்க தானே கொலை பண்ணணும், ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா அப்படின்னு சொல்லி செம கோவப்படுறாங்க. எமிலி கை தவறி சுட்டதுல வேலைக்காரங்க அடிபட்டு கீழே கிடக்குறாங்க, அவங்க உயிர் துடிச்சிட்டு கிடக்கு. ஆன்ட்டி ஹெலன் குறுக்க பேசும்போது அது இன்டரப்ட் ஆகுது. ரொம்ப கடுப்பாயி அங்கேயே வெட்டி போடுறாங்க ஆன்ட்டி ஹெலன். வெட்டி போட்டுட்டு சொல்றாங்க, விடியறதுக்குள்ள அவளை நம்ம கொலை பண்ணியே ஆகணும், சோ எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க ஆன்ட்டி ஹெலன். லீ டிமாஸ் ரொம்ப கடுப்பாயிடுறாரு. எல்லாமே தப்பு தப்பா நடக்குது, நம்மளுக்கு ஏதோ சாபம் வந்துட்டுன்னு சொல்லி ரொம்ப கடுப்பா வராரு. உடனே லீ டிமாஸோட வைஃப் பெக்கி சொல்றாங்க, நம்ம ஏன் செக்யூரிட்டி கேமராஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆன்ட்டி ஹெலனுக்கு செம கோவம் வந்துருது. நம்ம ட்ரெடிஷனை நீ மதிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. தான் பொண்டாட்டிய சொன்னோன்னா கோவம் வந்துருது லீ டிமாஸ்க்கு. அவ கரெக்டா தான் சொல்றா, நம்ம தாத்தாவோட காலத்துலலாம் எங்கே கேமராலாம் இருந்துச்சு, இப்போ காலம் மாறி போயிடுச்சு,
இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செக்யூரிட்டி கேமராஸ் யூஸ் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு சொல்றாரு. டேனியோட ஒய்ஃப் இதுக்கு சப்போர்ட் பண்றா. நம்ம இதுக்கு இது மாதிரி பழைய காலத்துல உள்ள அந்த பொருள் எல்லாம் வச்சு அவங்கள விளையாடணும், என்கிட்ட என் பர்ஸ்லயே கன் இருக்கு, அதை வச்சு நான் சுடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. உடனே லீ டீமஸ் தடுக்கிறாரு. நம்ம ஆண்டி ஹெலன் சொல்ற மாதிரியே நம்ம ட்ரெடிஷனை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலுமே இவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. சூரிய உதயத்துக்குள்ள அவளை கண்டுபிடிச்சு நம்ம பலி கொடுக்கல அப்படின்னா நம்ம எல்லாருமே செத்து போயிடுவோம். செக்யூரிட்டி கேமரா எல்லாத்தையும் ஆன் பண்ணுங்க, அலெக்ஸ் யாராவது ஒருத்தவங்க தேடுங்க, விடியறதுக்குள்ள அவளை நம்மளை கண்டுபிடிச்சு கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிரேஸ் அங்கேருந்து பயங்கரமா ஓடிக்கிட்டே இருக்கா. லீ டீமஸ் ரூம்குள்ள போயிடுறா. அங்க ஒரு கன் இருக்கு, அந்த கன்னை எடுத்துக்கிறா. ஒரு டோரை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அந்த கன்ல புல்லட்டே இல்ல. புல்லட் லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றா. அங்க யாரோ வந்துடுறாங்க. அந்த கிச்சன்லயே அப்படியே பதுங்கி இருக்கா. இந்த பக்கம் செக்யூரிட்டி கேமரா கிட்ட போயிட்டான் அலெக்ஸ். கிச்சனுக்குள்ள அந்த வேலைக்காரன் ஸ்டீவ் வந்திருக்கான். இவங்க விளையாடி ரொம்ப களைச்சு போயிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக காஃபி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த கிச்சனுக்குள்ள யாரோ இருக்காங்க அப்படிங்கறத உணர்றான். கிரேஸ் மெல்லமா புல்லட் எடுத்து ரீலோட் பண்றா. அலெக்ஸ் செக்யூரிட்டி ரூம் வழியா டோர் எல்லாம் அன்லாக் பண்ணி விட்டுறான். உடனே கிரேஸ் கன் எடுத்துட்டு ஸ்டீவ் முன்னாடி போய் நிக்கிறா. ஸ்டீவை நோக்கி சுடுறா. கன்னு இப்பயும் சுடவே இல்ல. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம கையில இருக்கிறத எடுத்து அடிச்சு போட்டுட்டாங்கன்னு தப்பிச்சு ஓடி போயிடுறா. இந்த பக்கம் அலெக்ஸ் செக்யூரிட்டி ரூமுக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சு போட்டுறான். இது எல்லாத்தையுமே வந்து லீ டீமஸ் பாத்துறாரு. அலெக்ஸுக்கும் லீ டீமஸுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அங்கிருந்து ஸ்டீவ் வந்து லீ டீமஸ் கிட்ட சொல்றாரு, என்னால செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாத்தையுமே சரி பண்ண முடியல, கிரேஸை நான் பிடிக்க ட்ரை பண்ண, அவ என்ன அடிச்சு போட்டு போயிட்டா. இந்த வீட்டுல உள்ள டோர் எல்லாமே இப்போ அன்லாக் ஆயிடுச்சு. லீ டீமஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துருது. இவ ஒருத்தி நம்ம எல்லாருமே அவுட் ஆக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாரு. உடனே லீ டீமாஸோட ஒய்ஃப் பெக்கி சமாதானப்படுத்துறாங்க. அவங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது, வீட்டில் உள்ள டோர்லாம் தான் அன்லாக் ஆயிருக்கு, மெயின் டோர் எல்லாமே க்ளோஸ் ஆகி தான் இருக்கு. உடனே ஆன்டி ஹெலன் சொல்றாங்க, இந்த இடத்துல தான் அவன் செத்து போனான். லீ டீமாஸுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆக்சுவலி ஹெலன் தன்னோட ஹஸ்பண்ட் சார்லஸ் இந்த இடத்துல இறந்ததை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நானும் அன்னைக்கு இதே மாதிரி தான் அந்த ஹைட் அண்ட் சீக் கார்டை எடுத்தேன். இன்னைக்கு கிரேஸ் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காளோ அதே கஷ்டத்தை நானும் அன்னைக்கு பட்டேன். அப்போ லீ டீமாஸ் அலெக்ஸை பார்த்து திட்டிட்டு இருக்காரு. இவன் அவளுக்கு ஹெல்ப் பண்றான், இவனுக்கு அவ மட்டும் தான் முக்கியம், நம்மளாம் முக்கியம் இல்ல, நம்மள வெறுக்கிறான் இவன், அதனாலதான் இந்த அளவுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இல்ல லீ டீமாஸ், அவன் அப்படி பண்ணல, அவனோட காதலுக்கு அவன் உண்மையா இருக்கான். நான் எப்படி என் ஹஸ்பண்ட் சார்லஸ்க்கு உண்மையா இருந்தோனோ அதே மாதிரி இருக்கான். உங்க யாருக்குமே தெரியாது நான் அன்னைக்கு நைட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அவன் செத்ததுக்கு அப்புறம்னு. ஆனாலும் அந்த சுச்சுவேஷன்ல ஒரு முடிவு எடுத்தேன், எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம், அதனால நான் ரொம்ப நேசிச்சவனை நானே கொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். ஸோ அதே மாதிரி தான் அலெக்ஸுமே முடிவெடுக்கணும். இந்த ஃபேமிலி அவனோடது அப்படின்னு சொல்லி நினைக்கணும், இங்கேருந்து ஓடி போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. என்ன இருந்தாலும் அவன் என்னோட பையன். இது எல்லாத்தையும் ஓரமா நின்று கேட்டுக்கிட்டு இருக்கா கிரேஸ். தப்பிச்சு ஓடுறா. அங்க ஒரு ஆட்டு கொட்டா இருக்கு, அதுக்குள்ள போயிடுறா. அங்க ஒரு சின்ன பையன் வரான், ஜார்ஜி. இவ எமிலியோட பையன், என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் அந்த திருட்டு பாய்க்குட்டி கிரேஸை கையிலேயே சுட்டுருது. கையால் ஒரு ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுற ட்ரை பண்ணுறா. ஸ்ட்ரக் ஆகி பேஸ்மெண்ட்குள்ளே கீழே விழுந்துடுறா. அந்த பேஸ்மெண்ட் ரொம்ப கேவலமாக இருக்குது. நிறைய ஆடுங்க செத்து கிடக்கு, நிறைய மனுஷங்க செத்து கிடக்காங்க. அங்கேருந்து தப்பிச்சு மேலே ஏறட்டுறதுக்கு ட்ரை பண்றா. அந்த ஏணியுமே உடையுது. ஒரு கையை பிடிச்சி விளிம்புல தொங்கிட்டு இருக்கா. அப்ப இன்னொரு கையை எடுத்து மேலே வைக்கிறதுக்கு ட்ரை பண்றா. அங்க ஒரு ஆணி இருக்கு, அந்த ஆணியில கை குத்தி மாட்டி கிழிக்குது. வழியில பயங்கரமா துடிக்கிறா கிரேஸ். கிரேஸோட எக்ஸ்பிரஷன்லாம் பயங்கரமா இருக்கு. நமக்கே உடம்பெல்லாம் சிலிர்க்குது. கடைசி அந்த பேஸ்மெண்ட்டை விட்டு வெளில வந்துடுறா. அடிபட்டிருக்க தன்னோட கையில வந்து துணியை கழிச்சு கட்டுறா. அங்கேருந்து எந்திரிச்சு மெயின் கேட்டுக்கிட்ட போயிடுறா. மெயின் கேட் ஃபுல்லா பூட்டி இருக்கு, அவளால தப்பிச்சு வெளில போக முடியல. ரோட்ல போற காரெல்லாம் பார்த்துட்டு ஹெல்ப் கேட்கறா. அந்த மெயின் கேட்ல ஒரு கம்பி ரைட்டா உடஞ்சிருக்கு. அந்த கம்பி இழுத்து உடைச்சிடுறா. ஆனா அது அவ பூந்து போற அளவுக்கு பெரிய வழியா இல்ல. ஆனாலுமே அது வழியா பூந்து போறதுக்கு ட்ரை பண்றா. கடைசியா ஒரு வழியா அது வழியா பூந்து வெளியே கிளம்புறா. ஆனா அதுல உடம்பெல்லாம் அவளுக்கு கிழிச்சிருது. வெளியே ஒரு கார் வருது. அந்த காரை நிறுத்தி ஹெல்ப் கேட்கறா. அந்த கார்காரன் திட்டிட்டு போயிடுறான். கிரேஸ்க்கு கொலவெறி ஆயிடுது. வாயில உள்ள உலகத்துல உள்ள எல்லா கெட்ட வார்த்தையுமே பேசுறா. நம்ம விசுவாசமான வேலைக்காரன் சும்மா விடுவானா? அவ டோர் வழியா தப்பிச்சு வெளில போயிட்டா. நான் அவளை எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி கூட்டு வரேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றான். லீ டீமாஸ் இங்க மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காரு. சோ அவ கடைசியா வீட்டை விட்டு வெளில போயிட்டா, நம்ம எல்லாருமே சாவ போறோம் அப்படின்னு சொல்றாரு. அதான் ஸ்டீவ் போயிருக்கானே, அவளை கண்டுபிடிச்சு கண்டிப்பா கூட்டு வந்துருவான், நம்மளை விடியறதுக்குள்ள அவளை கொலை பண்றோம், நம்மளோட சாம்ராஜ்யத்தையும் ட்ரெடிஷனையும் நம்ம காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. கிரேஸ் இங்கே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. ஸ்டீவ் அவளை கண்டுபிடிச்சிடறான். அவளை பிடிச்சி கார்ல ஏத்துறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா கிரேஸ் அவனை அடிச்சு போட்டுட்டு கார் எடுத்துட்டு கிளம்பி போறா. 911க்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கறா. மேம், இந்த கார் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு, யாரோ திருடிட்டாங்கன்னு, அதனால இந்த காரை நீங்க ரன் பண்ண முடியாது, அதனால இந்த காரை நாங்க இப்போ இங்கே ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த கார் வந்து ஒரு ஹை செக்யூரிட்டியான கார், இந்த காருக்குன்னு சில கம்பெனி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, எங்களால போலீஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ண முடியாது, நீங்க காரை திருடிட்டு போறதா தான் நாங்க நினைக்கிறோம், அதனால நீங்க காருக்குள்ளே இருங்க, போலீஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. காருமே ஆஃப் ஆகி நின்னுடுது. நம்ம விசுவாசமான வேலைக்காரர் ஸ்டீவ் வந்துடுறாரு. காரோட கண்ணாடி கதை உடைச்சிட்டு கிரேஸை தூக்கிடுறாரு. லீ டீமஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் அவளை பிடிச்சிட்டேன், வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவளை பிடிச்சிட்டோங்கிற சந்தோஷத்துல ரொம்ப குஜாலா இருக்காரு. பாட்டு போட்டு என்ஜாய் பண்றாரு. கிரேஸ் முழிச்சுக்கிறா. மெல்லமா பின்னாடியில இருந்து ஸ்டீவோட மூஞ்சில எட்டி உதச்சிடுறா. ஒரு மரத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுது. அங்கேருந்து கஷ்டப்பட்டு காரை விட்டு வெளியே வரா கிரேஸ்.
அந்த இடத்துல டேனியல் வரான். என்னை காப்பாத்து, என்னை இங்கேருந்து தப்பிச்சு போக விடு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறா. என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறான் டேனியல். ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் கிரேஸ் அப்படின்னு சொல்கிறான். என்னதான் உனக்கு பிடிக்கல, அப்போ என்னை போக விடு அப்படின்னு சொல்லி கேட்குறா. உன் ஒருத்திக்காக என் ஃபேமிலி ஃபுல்லாக சாகிறத நான் விரும்பலை. கிரேஸ் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவள் தலையில் தட்டிடுறான். கிரேஸ் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. கிரேஸை அலாக்கா தூக்கிட்டு போய் மல்லாக்கா போட்டு வச்சிருக்காங்க. அலெக்ஸை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அங்கேருந்து அவன் தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த மரத்தை அறுத்துக்கிட்டு. எல்லாருமே ஏதோ ஒரு ட்ரிங்கை குடிக்கிறாங்க. என்னாச்சுன்னே தெரியல, எல்லாருக்குமே பிளட் வாமிட் வந்துடுது கொல்ல போகிற நேரத்தில். ஸோ டேனியல் தான் அந்த காரியத்தை செஞ்சிருக்கான். கிரேஸ் அங்கேருந்து காப்பாற்றி வெளில கூட்டு போகிறான். அலெக்ஸுமே கட்டி போட்டுருந்தது அங்கேருந்து தப்பிச்சிடுறான். அவங்க பிளட் வாமிட் எடுக்கிறாங்க. அவன் செத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா கிரேஸ். அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவங்க ஒரு வாரத்தில் சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான் டேனியல் கிரேஸை கூட்டு போகிறத அவன் ஒய்ஃப் பார்த்துடுறாங்க. கிரேஸை ஒப்படைக்க சொல்கிறாங்க. ஆனால் டேனியல் குறுக்க நின்று தடுக்கிறான். சேரிட்டிக்கு கோவம் வந்துடுது. நீ அவளை காப்பாற்றின அப்படின்னா நான் செத்து போயிடுவேன், என் மேலே உனக்கு பாசமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேனியலையே சுட்டி தள்ளிடுறாங்க. உடனே கிரேஸுக்கும் சேரிட்டிக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. அங்கே சேரிட்டியை பயங்கரமாக அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க கிரேஸ். டேனியலை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் டேனியலை காப்பாற்ற முடியல. டேனியல் இறந்து போயிடுறான். அலெக்ஸ் அங்கேருந்து வந்து டேனியலை பார்க்குறான். அவன் சாவு போகிறத நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். கடைசியாக டேனியல் இறந்து போயிடுறான். அலெக்ஸ் எல்லாம் தாங்கிக்கவே முடியல, அழ ஆரம்பிச்சிடுறான். கிரேஸ் எல்லாரு கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கா. கிரேஸ் அந்த மிஸ்ட்ரி பாக்ஸாலே அலெக்ஸோட அம்மாவை அடிச்சு கொண்டுடுறாங்க. அடின்னு அடிச்சு கொள்றத அலெக்ஸ் பார்த்துடுறான். கிரேஸ் அந்த பொட்டியை போட்டுட்டு அப்படியே நிற்கிறா. அலெக்ஸோட அம்மா மூஞ்சில் அடி போட்டு அப்படியே செத்து போய் கிடக்காங்க. கிரேஸ் கிட்ட அலெக்ஸ் போகிறான். கிரேஸ் மன்னிப்பு கேட்குறான். என்னையும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறான் அலெக்ஸ் அழுவுறான். டேனியல் செத்து போயிட்டான். டேனியல் செத்து போனதுக்கு அப்புறமா நீ என் கூட இருக்க முடியும் நம்புறியா? கண்டிப்பாக இருக்க முடியாது. அப்படியே போய் கிரேஸோட கண்ணத்தை தொடுறான். கிரேஸ்க்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்காது. எனக்கு வலிக்குது, நீ ரொம்ப அழுத்தி பிடிக்கிற அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா அலெக்ஸ் நடிச்சிருக்கான். கிரேஸை தன்னோட ஃபேமிலிக்காக பிடிச்சி கொடுத்துட்றான். திரும்பியும் கிரேஸ் அல்லாக்கா தூக்கிட்டு போய் மல்லாக்கா போட்டு வச்சிருக்காங்க. ஆன்டி ஹெலன்லேருந்து ஃபுல் ஃபேமிலியும் ஏதோ மந்திரத்தை ஓதிக்கிட்டு இருக்கு. இந்த வாட்டி கிரேஸை கொலை பண்ண போகிறது அலெக்ஸ் தான். கத்தி எடுத்து குத்த போகிறப்ப லைட்டாக நவுந்துடுறா. கிரேஸோட ஷோல்டரில் கத்தி குத்திடுது. அந்த கத்தியை பிடிங்கிட்டு அங்கேருந்து எந்திரிச்சிடுறா கிரேஸ். எல்லாரையும் மிரட்டுறா, கிட்ட வந்து கத்தியால் குத்திடுவேன்னு. அப்போதான் ஆன்டி ஹெலன் பார்க்குறாங்க. டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. சூரிய உதயம் ஆயிடுது. எல்லாரும் சூரிய வெளிச்சம் பட்டோன்னு எல்லாம் பயப்படுறாங்க. உடம்பெல்லாம் மூடிக்கிறாங்க. நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்டி ஹெலன். எங்களை மன்னிச்சிருங்க லீபைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரை பார்த்து கெஞ்சுறாங்க. எல்லாரும் கண்ணை மூடி கெஞ்சி நிற்கிறாங்க. ஆனால் எதுவுமே நடக்கல. அப்படியே ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படியே இருக்கு. எல்லாரும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு கிரேஸ் பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. நமக்கு இங்கே ஒன்றுமே நடக்கல, அப்போ என்ன சொன்னா இது ஒரு புல்ஷீட்டான விஷயம்னு. யாருமே என் பேச்சை கேட்கல. உடனே லீடிமாஸுக்கு புரியல. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஆன்டி ஹெலன் சொல்கிறாங்க, லேட்டாக வேணா நடந்திருக்கலாம், ஆனால் நாங்கள் தோக்க மாட்டோம், அவளை கண்டிப்பாக கொண்டே தீருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அந்த கோடாரி எடுக்கிறாங்க. அங்கேயே வெடிச்சு செதறிடுறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சாரிட்டி கேட்குறா. உடனே இவங்க ஸ்டார்டிங்கில் 100 கவுண்ட் பண்ணுறதுக்காக ப்ளே பண்ண அந்த ஹைட் அண்ட் சீக் சாங் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகுது. அடுத்து ஒருத்தங்களா வெடிச்சு செதறாங்க. கிரேஸுக்கு சிரிப்பு தாங்கல. அவங்க குடும்பமே எல்லாமே வெடிச்சு செதறி போயிடுறாங்க. லீடிமாஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துருது. நீங்கள் வச்சிருக்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நான் விளையாடி இருக்கேன், நான் எல்லாமே கரெக்டாக தான் செஞ்சிருக்கேன், என்ன யாராலுமே சாவடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கொந்தளிச்சு பேசிட்டு இருக்காரு. அந்த மிஸ்ட்ரி பாக்ஸை கையில் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கும்போதே வெடிச்சு அவரு செத்து போயிடுறாரு. உளுந்து சிரிக்கிறா கிரேஸ். இப்போ அலெக்ஸ் மட்டும்தான் உயிரோட இருக்கான். தான் ஃபேமிலி எல்லாருமே செத்து போனதை பார்த்துட்டு அலெக்ஸ் கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். ஹனி என்னை விட்டு போகாத, ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். நான் சாக விரும்பல, என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். நீ ஒரு செல்ஃபிஷ் ஆனவன்டா, நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க கிரேஸ். ஐயோ ஹனி, அப்படிலாம் எதுவுமே இல்லை, நான் இது பண்ணது எல்லாமே உனக்காக தான் நான் பண்ணேன், நான் உன்னை அவ்வளோ விரும்புறேன், எனக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயமா இருக்கு, என்னை தயவு செய்து காப்பாத்து அப்படின்னு சொல்றான். என் கிட்டக்கே நீ வராத அப்படின்னு சொல்லி தள்ளுறா கிரேஸ். சரி ஓகே அப்படின்னு சொல்றான் அலெக்ஸ் போட்ட வெட்டிங் ரிங்கை கலட்டி ஐ வாண்ட் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்றா. சொன்னனே அலெக்ஸ் அந்த இடத்துல வெடிச்சு செத்து போயிடுறான். அந்த இடமே பத்தி எரியுது. அந்த சேர்ல லீபைல்ஸ் ஒரு செகண்ட் தெரியறாரு. அப்பதான் கிரேஸ் உணர்றா இவங்க சொல்லது எல்லாமே உண்மை அப்படின்னு. அந்த குடும்பத்தையே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு கடைசியில் கெத்தா வந்து சிகரெட் பற்ற வைக்கிறாங்க நம்ம ஹீரோயின் கிரேஸ். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.